எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாத்வியாவிலேருந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்டு காரில் தான் நாங்கள் வெளியில் போனோம். பக்கத்தில் ரெமி மால்னு ஒன்று இருக்குது. அந்த ரெமி மாலுக்கு போகும்போது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரோடு புதுசாக இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அதனால் திரும்ப வரும்போது எடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடையில் ஜாமான்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த வீடியோ எடுத்தேன். பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது காட்சிகள் எல்லாம். காருக்குள்ளே இருந்தனால ஃப்ரண்ட்டு கண்ணாடி வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கண்ணாடியில் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. சைடு கண்ணாடி வந்து தெளிவாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து லாத்வியாவுக்கு வந்து நான் வந்து 2025 பிப்ரவரி 20 வந்தேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து குவைத்திலேருந்து இந்த யூரோப்புக்கு ட்ரை பண்ணேன். குவைத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டாம அங்கேருந்து நான் ட்ரை பண்ணி தான் இங்கே வந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. நான் எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அட்டன் பண்ணேன். ஏப்ரல் 30 அட்டன் பண்ணி அந்தாண்டு விஎஃப்எஸ் டேட் வந்து எங்களுக்கு அக்டோபர் 17 கிடச்சது. அதுக்கப்புறம் அக்டோபர் 27 விசா அடிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து இந்தியாவுக்கு மூவ் ஆகிட்டோம். ஏன்னா விசா அடிச்சதுக்கப்புறம் இங்கே உட்காந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு, மற்ற டாக்குமெண்ட் ஒர்க்கெலாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட் வேலைக்காக கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். விசா அடித்தோன்னே ஒரு 10 நாள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பழைய கம்பெனியில் கூட இன்னும் கணக்கு முடிக்கல, செட்டில்மெண்ட்டெல்லாம் அப்படியே இருக்குது. இருந்தாலும் இன்னொரு வேலை வாய்ப்புக்காக அதை சரி இதை நம்பிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிருமேன்ட்டு விட்டுட்டு வந்தோம். ஆனால் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்காகவே எனக்கு ஒரு 3 மாதம் இழுத்துட்டாங்க. இந்த மற்றபடி எல்லாம் இங்கே யூரோப் வர்றவங்களுக்கு தெரியும், டிரைவர் வர்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த டீட்டெயிலாக சொல்லணும்னா அது பர்சனலாக தான் சொல்ல முடியும். அப்படி யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு தாங்க கூட. இங்கே வந்து யூரோப்புக்கு டெல்லியிலேருந்து தான் நாங்கள் வந்தோம். கரெக்டாக காலையில் 7:20க்கு கிளம்பி இங்கே யூரோப் டயத்துக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து இறங்கணும், லாத்வியா ரிகா ஏர்போர்ட்டில். சரிங்களா? அதனால் இந்த ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் லாங் டைமாக இருக்கும். நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். சம்டைம் ஃப்ளைட்டு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. இல்லையா, அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இறங்கிக்கலாம். ஏன்னா கம்பெனியில் நமக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளை பிக்கப் பண்ண வர்றவங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ரீச் ஆனால் தான் நம்மளை அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்துட்டு இங்கே வர லேட் ஆகி போச்சுன்னா அப்புறம் ஆள் வரலன்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். திரும்ப நம்ம டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி தான் போகணும். ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வந்து இறங்கணும். கரெக்டாக கம்பெனிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட வந்தார். அவர் வந்து கரெக்டாக நம்மளை அக்காமடேஷனில் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில், ஏன்னா நாங்கள் கம்பெனி ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து கம்பெனிக்கு அனுப்புனதுனால எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்தோடனே இத்தனாந்தேதி மெடிக்கல், இத்தனாந்தேதி டிரைவிங் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த மற்றபடி டாக்குமெண்ட் எப்போ சைன் பண்ணுற எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு கூட ஏறல, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஷெட்யூல்டு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் தான். ஆனால் கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனி தான், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி அது வர்றதுக்கே 2 மாதம் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்தோடனே மெடிக்கல் போட்டாங்க கம்பெனியில். பிப்ரவரி 20 தான் இங்கே வந்து இறங்கணும். பிப்ரவரி 20 இறங்கி மறுநாளே வந்து மெடிக்கல் முடிஞ்ச உடனே ஃப்ரைடே வந்து மெடிக்கல் போட்டாங்க. மண்டே வந்து கோட் 95 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக எங்களுக்கு உண்டான டீம் எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. ஒரு 16 பேர் அந்த இதில் எல்லாமே கல்ஃபில் வேலை பார்த்தவங்க தான். ஷார்ட் கோர்ஸு. அந்த ஷார்ட் கோர்ஸில் வந்து 16 பேர் அட்டன் பண்ணோம். 5 நாள் கிளாஸு கொடுத்தாங்க. அந்த 5 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் 95 கார்டு கிடச்சிருச்சு. 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. 2030 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் வந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அது வந்து ஒரு 2 நாள்லேயே அந்த கார்டு வாங்கி 2 நாள்லேயே போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக சைன் பண்ணி ஒரு 3 வீக்ஸுக்கு அப்புறம் டிஆர்சிக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. டிஆர்சி அப்ளை பண்ணிட்டு டிஆர்சி வாங்கிட்டோம். டிஆர்சி வாங்கின அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்லேயும் டாக்கோவுக்கும் அப்ளை பண்ணிட்டோம். இந்த டாக்கோ கார்டுக்கு தான் 10 டேஸ் ஆகும்ட்டாங்க. உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வரும், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் எல்லாத்துக்குமே ஒரு லைனாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இருந்த 16 பேர் சொன்னோம் இல்லையா, அந்த 16 பேரில் ஒரு ஆளுக்கு
டியூட்டி போட்டு விட்டாங்க. டியூட்டி போட்டாங்கன்னா வண்டி வந்து வெளியில் இருக்குது. எப்போ நம்ம கம்பெனி லாத்வியா பேஸுக்கு ரீச் ஆகுதோ அந்த டைமில் மெசேஜ் போடும்போது நீங்கள் வந்து ரீச் ஆகிரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவர் தயாராக இருக்கார் வண்டிக்கு போகிறதுக்கு. அவர் ஒரு பஞ்சாபி, சரிங்களா. அவர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கார். அது மாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கும் அந்த டியூட்டி வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குவைத்திலேருந்து வந்தது, இங்கேருந்து வந்தது எல்லாமே ஒரு ஏஜென்சி மூலமாக தான் வந்தோம். அந்த ஏஜென்சி தான் எங்களை எல்லா டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்தெந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் குவைத்திலேருந்தே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணோம். எங்களுக்கு வந்து விஎஃப்எஸ்லேருந்து ஒரு இன்டர்வியூ வரும்னு சொன்னாங்க. ஆனால் எம்பாசிலேருந்து எங்களை கூப்பிடல. ஏன்னா விஎஃப்எஸ் மூலமாக போனால் கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பாஸ்போர்ட் வந்து துபாய் போயிட்டு தான் வந்துச்சு. இந்த துபாய் போயிட்டு கரெக்டாக 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 3 பேர் ஒன்றோட சப்மிட் பண்ணோம். அந்த 3 பேர்த்துக்குமே எந்த ஒரு இன்டர்வியூ வைக்கல. கரெக்டாக 2 வீக்ஸில் அடித்து கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த விதத்தில் நாங்கள் ஒரு லக்கி பர்சன் தான். ஏன்னா இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு தெரில. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொன்னாங்க. எங்கே வேலை பார்த்த, எத்தனாம் தேதி வந்த, நீ எத்தனை மணிக்கு இறங்குன, ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து எத்தனை மணிக்கு எடுத்தாங்க, எல்லாமே கேட்டாங்க. நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். ஓகே அப்படின்ட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜென்சி நம்மளுடைய இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு மெசேஜ் போட்டுடுறாங்க ஏஜென்சி கம்பெனிக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. இங்கிலீஷ் பேசலை அப்படின்னா இந்த இங்கிலீஷை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க, இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க அப்படின்றாங்க கம்பெனி. ஆனால் எங்கள் கம்பெனியில் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து எங்கள் கம்பெனி வந்து பாராட்டணும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே இங்கிலீஷ் தெரியலையா, வண்டி ஓட தெரியலையா, சரி ஓகே நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ இடத்த காலி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் கம்பெனியில் அந்த இதுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை வா, வந்து பழகிக்க, வண்டி ஓட்டி பழகு, இல்லை இன்னும் 2 டெஸ்ட் எடு, இன்னும் டிரைவிங் டெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு ஆளை நம்பி அதாவது டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் சிரமம். எல்லா நேரத்துலையும் டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்க முடியாது. நீங்கள் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசினா தான் நீங்கள் ஏதாவது உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அது ஓகே தான். ஏன்னா ஒரு ஐரோப்பாவுக்குள்ளே வந்துட்டு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் நண்பர்கள்லாம் வீடியோ போடும்போதும் சொன்னாங்க இங்கிலீஷ் மெயின், இங்கிலீஷ் மெயின். அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனால் இதே கம்பெனியில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட அருமை நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கம்பெனியில் சான்ஸ் கொடுக்குறனால சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் தெரியாமல் யாரும் இல்லை. ஓரளவுக்கு நம்ம பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன ஆன்சரு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன இது பண்ணுறாங்கங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பதிலை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே, நம்ம பேசுகிற விதங்களை பொறுத்து, சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நம்பிக்கையோடு இருங்க. வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம், சரிங்களா. அதனால் வண்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே தனியாக தான் வண்டிக்கு போக போகிறோம். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டபுள் டிரைவர் தான், ஃப்ரீசர் வண்டி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கார்கோ செக்ஷன்லாம் இது கிடையாது. அதனால் ஃப்ரீசர் வண்டி தான் அதிகம். அதனால் டபுள் டிரைவர் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து எப்படி நம்ம இன்னும் வண்டிக்கு போகல, வண்டிக்கு போயிட்டு அந்த வண்டியில் வந்து என்னென்ன கற்றுக்குறோம் என்னங்கிறத நம்ம முயற்சி பண்ணுவோம் எப்படி என்னங்கிறத. ஏற்கனவே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் வண்டி ஓட்டலாம் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து உள்ளே வந்துட்டு இந்த டோல் எப்படி கிராஸ் பண்ணுறது, சரிங்களா, டோல் கிராஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கோ யூஸ் பண்ணுறது, டைமிங், உங்களுடைய டிரைவிங் டைம் என்ன, ரெஸ்ட் டைம் என்ன, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, வீக்லி ரெஸ்ட் டைம் எவ்வளோ மணி நேரம், இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வண்டிக்கு போனால் தான் கூட கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வர்றவங்க நல்ல இது பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய தகுதியில் வளர்த்துக்கோங்க. தகுதியை வளர்க்காமல் வந்துட்டிங்கன்னா கஷ்டம். அதனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய அக்காமடேஷன். இந்த அக்காமடேஷன்லாம் நாங்கள் தங்கியிருக்கிறோம் வந்து 2 மாதம் ஆச்சு. நாங்கள் வரும்போதெல்லாம் குளிர் அதிகமாக இருந்தது. இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கிளைமேட்லாம் நம்ம ஊர் மாதிரியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா இருந்துச்சு பார்க்க. நாங்கள் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக வெளியேன்னு இருந்தது, இப்போ பச்சை பசேன்னு இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஓப்பன் பிளேஸு, நல்ல கிரவுண்டு முன்னாடி இருக்குது. அதனால் இங்கே வந்து நல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க.